ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ குடிக்கலாம். ஆனால் இந்த ஈவினிங் டைமில் டீ மட்டும் பத்தாது, ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது. என்ன செய்யலாம்? ஓகே, இந்த பக்கம் டீ கொதிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 ப்ரெட்டு ஸ்லைஸை எடுத்துப்போம். அதை 4ஆவோ இல்லை இந்த 2ஆவோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை நம்ம எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் பொரிச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துப்போம். நான் முதல்ல நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன், கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ப்ரெட்டையும் முதல்ல பொரிச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக முந்திரி பாதாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு வேண்டிய நட்ஸ் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் மறுபடியும் ஒரு 5-6 டீஸ்பூன், நான் எடுத்துக்கிட்ட 5 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஒரு 6 டீஸ்பூன் அளவு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். அதில் நம்ம கம்பி பதெல்லாம் எதுக்கும் எடுக்க வேண்டாம். அதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு துண்டுகளை அந்த சர்க்கரை தண்ணியில் போட்டேன். அதில் நல்லா ப்ரெட்டு துண்டுகளும் நல்லா ஊறி உதிரியாக ஆக ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். கூடவே 1/2 டம்ளர் அளவு காய்ச்சின பால், ஆறின பாலே விட்டுக்கோங்க. நான் பக்கத்தில் சுட சுட இருக்கவே அதை அப்படியே விடவே கொஞ்சம் கொதிக்குது. நீங்கள் ஆறின பாலே கூட விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சி. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டு இறக்கிட்டோம்னா சுவையான பிரெட் அல்வா, கல்யாண வீட்டு பிரெட் அல்வா இப்படி தான் இருக்குன்றது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டீ டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்னால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.